ஹலோ காய்ஸ், நான் அந்த பக்கம் சாப்பிட்டுட்டு இருக்கனால அந்த கை வச்சு உங்களுக்கு ஆய் காமிச்சேன். ஸோ திஸ் இஸ் மீ ஆர் ஹர்னிஸ்ரீ. உங்களுக்கு தெரியும், அந்த பக்கம் இருக்கிறது ஸ்ரேயா. நாங்கள் 2 பேரும் இப்போ தான் காலை உணவு சாப்பிட்டுட்ருக்கோம். மக்கள் இன்றைக்கி நான் காலை சீக்கிரமாக வந்துட்டேன். பட் என்னன்னா, நான் போய் இந்த இன்டர்ன்ஷிப்புக்கு வந்து ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வந்தேன். ஓ மை காட், எங்கள் இன்டர்ன்ஷிப் ரிப்போர்ட்டு முடிக்கிறதுக்குள்ளே நான் ஒரு வழியாக முடிஞ்சிட்டேன். அத்தனை தடவை மாற்றி இந்த அலைன்மெண்ட் பண்ணுறது தான் கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு. ஓகே, எனிவே நான் பண்ணி முடிச்சிட்டோம். அதாவது ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வந்து இப்போ தான் நாங்கள் காலை உணவு சாப்பிட்டு கொண்டு இருக்கோம். சொல்ல வந்தது என்ன, இன்றைக்கி எங்கள் காலேஜில் ஃப்ரெஷர்ஸ் டே. ஐ மீன் எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் B&I ஸ்ட்ரீமில் ஃப்ரெஷர்ஸ் டே. ஸோ உங்கள் ஃப்ரெஷர்ஸ் டேக்கும் ஸோ பசிச்சுட்டா, அதாவது வளர்றேன். எங்கள் ஃப்ரெஷர்ஸ் டேக்கும் உங்கள் எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். அப்புறம் நான் வந்து இப்படி தான் வந்து மெஸ்ஸியாக இருக்கேன். அப்புறமும் மெஸ்ஸியாக தான் இருப்பேன். பட் இருந்தாலும் நான் அப்போ வந்து கொஞ்சம் ரெடி ஆகிடுவேன். ரொம்ப வேர்க்குதுன்றனால நான் இப்படி இந்த காஸ்டியூமில் இருக்கேன், கெட்டப்பில். ஸோ கொஞ்சம் நேரம் கழிச்சு எங்கள் ஃப்ரெஷர்ஸ் டேக்கு நான் உங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு போகிறேன். இன்றைக்கி பெருசாக நான் ஒன்றும் வீடியோ எடுக்க மாட்டேன். வெறும் இந்த ஆடுறதை மட்டும் தான் வீடியோ எடுப்பேன். சொல்லவே இல்லை, நாங்கள் டான்ஸ் ஆட போகிறேன். சொல்கிறேன், நாங்கள் எங்களோட கேங் உங்களுக்கு தெரியும்ல, இன்டர்நேஷ்னல் டான்ஸர்ஸ். நாங்கள் ஒரு கேங்காக இருப்போம். நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஸ்ரேயாவால் இப்போதைக்கு வர முடியல. எஸ், எங்களோட இன்டர்நேஷ்னல் டான்ஸர் ஒருத்தவங்க ஸ்ரேயாவால் வர முடியல. என்ன ஸ்ரேயா? ஆமாம், ஏன் வர முடியல ஸ்ரேயா? அப்பாயின்மெண்ட்ஸ்லாம் அதிகமாக இருக்கல. என்னென்ன சொல்கிறோம் பாருங்க. அவங்க டான்ஸ் எல்லாம் நீங்கள் என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏதாவது டான்ஸ் உங்களுக்கு கற்றுக்கணும்னு ஆசை இருந்தால் என்கிட்ட சொல்லுங்கள், நான் ஸ்ரேயா உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அவங்க அவங்களும் சொல்லி தருவாங்க. ஸோ இப்போதைக்கு நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கே மேலே போய் எல்லோரும் டெக்கரேஷன் பண்ணிருக்காங்க. ஸோ அதெல்லாம் போய் பார்த்துட்டு நம்ம வந்து ஃப்ரெஷர்ஸ் டேக்குள்ளே இறங்குறோம் இன்றைக்கி. இல்லை, நம்மளே தேர்ட் வந்துட்டு அந்த எனக்கே ஒரே வயசான ஃபீலிங்காக இருக்குது. எனக்கு ஃப்ரெஷர்ஸ் வச்சு, என் ஃப்ரெஷர்ஸ்க்கு நான் வரல, அது வேறு விஷயம். பட் இருந்தாலும் எனக்கு ஃப்ரெஷர்ஸ் வச்சு திஸ் இஸ் த லாஸ்ட் ஃப்ரெஷர்ஸ் டே தட் வி கோயிங் டு கண்டக்ட். அடுத்து ஃபேர்வெல் எங்களுக்கு பண்ணி அனுப்பிச்சுட்ருவாங்க. அதனால் இதுதான் வந்து கடைசி ஃப்ரெஷர்ஸ் டே என்று நினைக்கும் போது கடைசி ஆட்டமாக கூட இருக்கலாம். இல்லை, ஃப்ரெஷர்ஸ் டே கேட்டு ஆடுவேன். மேம் பரவாயில்ல, ஏன் ஃப்ரெஷர்ஸ் டேக்கு நானே ஆடுறேன்ட்டு. சாரி, ஃபேர்வெலுக்கு. பட் இருந்தாலும் திஸ் இஸ் த ஒரு லாஸ்ட் டேஸ் எங்களுக்கு. லேட்டாக போனால் அப்புறம் பக்கத்தில் இருக்கவங்களாம் சொல்லுவானுங்க இவ்வளோ லேட்டாக வர அப்படின்ட்டு. அதனால் நான் வந்து சாப்பிட்டு போயிட்டு வரேன். அவுட்ஃபிட் அவங்களுக்கு காமிக்கவே இல்லை. பட் இருந்தாலும் நான் அப்புறம் காட்டுறேன் எந்திரிச்சதுக்கப்புறம். ஹாய், சாப்பிட்டு முடிச்சுட்டேன் காய். ஒழுங்காக இன்ட்ரோ கூட போகிறதுக்கு எனக்கு நேரம் இல்லாமல் போயிடுச்சு. இப்போ வந்து டான்ஸ் ஆட போகிறேன். தொப்பு நிறையா சாப்பாடு போட்டனால என்னால் அங்கே போய் ஆட முடியுமான்னு தெரியல. பட் ஸ்டில் ஸ்ரே அப்படி அவுட்ஃபிட் வந்து நான் ஷோகேஸ் பண்ணுறேன், ஃப்ளெக்ஸ் பண்ணுறேன். கீழே இருக்கேன். இன்னைக்கு ஸ்வாகாக இருக்கேனா? அவுட்ஃபிட் டீட்டெயில்ஸ்க்கு என்னை கேளுங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா எனக்கே நான் எங்கே வாங்கியிருந்தேன்னு மறந்து போயிடும். பட் சரி, இப்போ நான் வந்து ஆன் த வேலை இருக்கேன். நான் வந்து வென்யூவுக்கு போயிட்டு உங்களிடம் திரும்பி வருகிறேன். டான்ஸ் ஆடி ஒரு தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரேன். போதும்பா, ஆஃப் பண்ணிக்கலாமா? எப்படி ஆஃப் பண்ணி வரேன். இந்த கௌசிக் வந்தா வந்து கொஞ்சம் டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சாச்சு. மணி 9:30. ஒரு 10 மணிக்கு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். 9:30 to 10 மணிக்கு நாங்கள் வீடியோ டான்ஸ் எங்கள் ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணிடுவோம்.
ரொம்ப அற்புதம். இதெல்லாம் Three, two, one. இன்னைக்கு ஃப்ரெஷர்ஸ் டேடா. முதல் ஃப்ரெஷர்ஸை வெல்கம் பண்ணிடுவோமா? இப்ப என்ன வெல்கம் தானே பண்ணணும். எப்படி பண்றேன் பாரு. போதும்பா, ஆஃப் பண்ணிக்கலாமா? ஸோ இப்போ எப்படி ஆஃப் பண்ண போகிறேன்? அப்படிலாம் சொல்ல வேணாம். எல்லாரும் லைன்ல இல்லைங்க, மூடிட்டு விடலாம். A few minutes later. குரூப் போட்டோல கால் இப்படி விரிச்சு வச்சு நின்னுட்டு இருக்கேன். ஆமா, ரொம்ப கஷ்டப்பட்டு
ஆமாம் ஃபேர்வெல் வந்து சிறப்பாக இந்த தடவை தேங்க்ஸ்டா ஃப்ரெஷர்ஸில் இந்த தடவை என்ன ஃப்ரெஷர்ஸ் இந்த தடவை நாங்கள் வந்து சிறப்பாக முடிச்சிட்டோம் ஃப்ரெஷர்ஸுக்கு இருந்துச்சு அந்த தடவை எனக்கு பேசிக்கலாம் நல்லா இருந்துச்சு ஏன்னா இந்த தடவை நான் மறக்காமல் ஆடுவேன் கௌசிக்கு வந்தா மறக்காமல் இந்த தடவை பிராங்க் பண்ணி விட்டுருச்சு. எஸ் நீங்கள் அந்த வீடியோ எடுத்தாங்கன்னு தெரியல எடுக்க வேணாம்னு சொன்னாங்க இருக்கு ஃபோன் இருக்கா சரி அந்த வீடியோ நான் வந்து போடுறோம் விழுந்த வீடியோ இருக்கான்னு ஏன்னா நான் வந்து விழுந்துட்டேன் மயக்கம் போட்டு இவ கூட பரவாயில்ல பக்கத்துல கோ டான்சர் அது நான் இன்டர்நேஷனல் டான்சர்ஸ் அப்படிதான் இவ விழுந்துட்டா பாரு அவ போடி நான் ஆடுறேன்றா என்ன. அப்புறம் நான் மயக்கம் போட்ட மாதிரி விழுந்து அப்படியே எல்லாரையும் பதற வச்சு அப்புறம் நாங்கள் வந்து திரும்பியும் வந்து கம்பேக் கொடுத்தோம் நான் சும்மா பண்ணேன்டா அஸ்கு புஸ்கு அப்படி சொல்லிட்டு ஸோ திஸ் வாஸ் அ குட் ரெஃப்ரெஷ்மெண்ட் ஐஸ்கிரீம்டா போய் வேர்த்து பாய் ஓகே நான் வந்து ரெஃப்ரெஷ்மெண்ட் வாங்கிட்டு வரேன் ரெஃப்ரெஷ்மெண்ட் வந்து ஐஸ்கிரீம் முறிகிடும் என் முடியெல்லாம் நனைஞ்சிருச்சு ப்ரௌனியா தேங்க்ஸ் கேர்ள்ஸ் ஃபார் த ரெஃப்ரெஷ்மெண்ட் இருக்குல்லடா அதை இந்த ப்ரௌனியில் போட்டு அப்படியே ஐஸ்கிரீம் ப்ரௌனியாக்கு ஒருத்தர் நாங்கள் உட்காந்து சாப்பிட்டு பேசுகிறேன் நான் எல்லாத்தையும் கேரி பண்ணிட்டு வந்துருக்கேன் Meanwhile, சின்ன வயசுல பொறி இப்படி வரிசையா நாங்க வைப்போம் சரி பாய் ஓகே அவ்வளோதான் ஃப்ரெஷர்ஸ் டே வந்து இனிதான் முடிஞ்சு ஒரு ஐஸ்கிரீம் ஒரு ப்ரௌனி நல்லா பப்புன்னு சாப்பிட்டு முடிஞ்சிருச்சு ஸோ அவ்வளோதான் ஹோப் எங்களோட B&I ஃப்ரெஷர்ஸ்லாம் என்ஜாய் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன் அண்ட் தென் அவ்வளோதான் இந்த ஃப்ரெஷர்ஸ் டே வந்து ஃப்ரெஷர்ஸ் டே vlog இதோட முடிச்சுக்கலாம் ஏன்னா அடுத்து வந்து 1 மணிக்கு என் கிளாஸ் ஆரம்பிச்சிடும் அப்புறம் நான் சீரியஸ் இந்த மணியாக படிக்க போயிடுவோம் சொல்கிறேன் சொல்லு சரி நாங்கள் வந்து படிக்க போயிடுவோம் அதனால் இந்த vlog-ஐ இத்துடன் முடித்துக் கொள்கிறேன் சரி ஓகே கைஸ் பாய் லெட்ஸ் ஃபினிஷ் திஸ் vlog see you on the next vlog அடுத்து என்ன vlog வரும் நானே ரொம்ப பிஸியாக இருக்கேன் ஏன்னு தெரியல ஆனால் பிஸி இல்லை உண்மையிலே ஆனால் ரொம்ப பிஸியாக நானே ஃபீல் பண்ணிக்கிறேன்னா ஆல்ரெடி எடுத்து வச்ச vlog-ஐ இன்னும் நான் எடிட் பண்ணி முடிக்கலையா இல்லை அடுத்தடுத்து வேறு எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேனா சரி என்னமோ ஆனால் அடுத்த vlog-ல உங்களை சந்திக்கிறேன் until this bye from my honey bye வரட்டா